மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அரசு பல் மருத்துவ கல்லூரிகள் மற்றும் அரசு ஒதுக்கீட்டில் உள்ள சுயநிதி பல் மருத்துவ கல்லூரிகளில் உள்ள மொத்த பிடிஎஸ் இடங்கள் பல் மருத்துவ இடங்கள் 1683. 7.5% ஒதுக்கீட்டிற்கான அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் அரசு ஒதுக்கீட்டில் உள்ள சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மொத்த MBBS இடங்கள் 496. 7.5% ஒதுக்கீட்டிற்கான அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் அரசு ஒதுக்கீட்டில் உள்ள சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மொத்த BDS இடங்கள் 126. 2024-25 ஆண்டிற்கான மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் சேர்க்கைக்காக அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு மாணவர்களிடமிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்களை பொறுத்தவரை இன்றைக்கு 29,429 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது. அதில் ஏற்றுக்கொள்ள தகுதி படைத்த விண்ணப்பங்கள் என்கின்ற வகையில் 28,819. ஆண்களை பொறுத்தவரை மாணவர்களை பொறுத்தவரை 10,704, மாணவிகளை பொறுத்தவரை 18,114. 2024-25 ஆண்டிற்கான 7.5% அரசு பள்ளி மாணவர்களின் உள் ஒதுக்கீட்டிற்கான மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் சேர்க்கைக்காக அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு மாணவர்களிடமிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்களை பொறுத்தவரை மாணவர்களிடமிருந்து பெறப்பட்ட ஒட்டுமொத்த இடங்கள் 3,733. அதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொத்த விண்ணப்பங்களில் தகுதியுடையவர்கள் 3,683. மாணவர்களை பொறுத்தவரை 1,041, மாணவிகளை பொறுத்தவரை 2,042. 2024-25 ஆண்டிற்கான சுயநிதி மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ கல்லூரிகளுக்கான மேனேஜ்மெண்ட் கோட்டா என்று சொல்லப்படும் நிர்வாக ஒதுக்கீட்டிற்கான இடங்களுக்கு மாணவர்களிடமிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை ஒட்டுமொத்தமாக 13,618. அது மாணவர் ஏற்றுக்கொள்ள தகுதியுள்ள விண்ணப்பங்கள் 13,417. மாணவர்களை பொறுத்தவரை 4,662, மாணவிகளை பொறுத்தவரை 8,715. மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்பில் BSc நர்சிங், பிஃபார்ம், BPT என்று 19 வகையான 4 வருட பட்டப்படிப்புகளும், ஃபார்ம் டி 6 வருட மற்றும் 3 வருட பட்டப்படிப்புகளும் 23/5/2024 அன்று அறிவிப்பு வெளியிடப்பட்டு 23/5/2024 முதல் 26/6/2024 வரை ஆன்லைனில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டன. பெறப்பட்ட விண்ணப்பங்களை சரிபார்க்கும் பணி முடிவடைந்து இன்று அதற்கான தரவரிசை பட்டியலும் வெளியிடப்படுகிறது. பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸை பொறுத்தவரை பெறப்பட்ட மொத்த விண்ணப்ப படிவங்கள் 68,108. அதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விண்ணப்பங்கள் 67,038. ஃபார்ம் டி 6 இயர்ஸ் கோர்ஸை பொறுத்தவரை பெறப்பட்ட விண்ணப்பங்களின் மொத்தம் 3,516. அதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விண்ணப்பங்கள் 3,463. ஃபார்ம் டி 3 இயர்ஸ் கோர்ஸை பொறுத்தவரை பெறப்பட்ட விண்ணப்பங்களின் மொத்த எண்ணிக்கை 24. அதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவை 23. அதேபோல் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸை பொறுத்தவரை அரசு ஒதுக்கீட்டிற்கான இடங்கள் என்று 2,870 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது. சுயநிதி கல்லூரிகளை பொறுத்தவரை 17,446 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது. ஃபார்ம் டி 6 இயர்ஸ் கோர்ஸ் சுயநிதி கல்லூரிகளை பொறுத்தவரை 581, ஃபார்ம் டி 3 இயர்ஸ் கோர்ஸ் 61 என்கின்ற வகையில் இந்த விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது. இந்த விண்ணப்பங்களை பொறுத்தவரை முழுமையாக பரிசீலித்து எல்லா வகையான நிர்வாக பணிகளும் முடித்து அதற்கான தகுதி படைத்த தெரிவு பட்டியல் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த துறையில் அனைத்து கல்வி சார்ந்த பணிகளாக இருந்தாலும் வேலைவாய்ப்பு பணிகளாக இருந்தாலும் வெளிப்படை தன்மையோடு தொடர்ந்து கடந்த 3 ஆண்டுகளுக்கும் மேலாக மிக சிறப்பான வகையில் இந்த துறைகள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் மிக சிறப்பான வகையில் இன்றைக்கு ஒரு வெளிப்படை தன்மையோடு இந்த
தெரிவு பட்டியலை வெளியிடுவதில் பெருமை அடைகிறோம். இந்த வருடத்தை பொறுத்தவரை கடந்த ஆண்டு இருந்த மாணவர்களின் எண்ணிக்கையை காட்டிலும் 150 மாணவர்கள் கூடுதலாக சேர்க்கும் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதில் 50 அன்னை மருத்துவக் கல்லூரி 50 மாணவர்களும், கன்னியாகுமரியில் இருக்கிற மெடிக்கல் மிஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர் என்கின்ற கல்லூரியிலிருந்து ஒரு 100 ஆக மொத்தம் 150 இடங்கள் கூடுதலாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான MBBS-க்கான இடங்கள் 9200. BDS என்று சொல்லக்கூடிய பல் மருத்துவத்திற்கான இடங்கள் 2150. இந்த வகையில் அரசு ஒதுக்கீட்டிற்கு இன்றைக்கு தேர்வாகி இருக்கிற முதல் 10 மாணவர்கள், இந்த முதல் 10 மாணவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு இங்கே வெளியிடுவதில் பெருமை அடைகிறோம். அதில் எந்த மாணவரின் பெயர், அவர் பெற்றிருக்கிற மதிப்பெண், அவர் எந்த பள்ளியில் படித்தார் போன்ற விவரங்கள் இப்போது இங்கே சொல்லப்படுகிறது.